ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரோட் சைடில் கிடைக்கிற பானிபூரியை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் இந்த பானிபூரியை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துட்டேன். கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். இப்போது புளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகணுன்னு புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணிடுறேன். இதோட 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதோட 4-5 பேரிச்சப்பழம் சேர்த்துக்கிறேன். பேரிச்சப்பழம் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், புளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் சேர்த்துருக்கேன். இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் 1 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுட்ரு, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இப்போது இதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் சால்ட் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சாதாரண கல் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இதில் சேர்த்துருக்க ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கிடணும். அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சக்கையை பிழிஞ்சு சாறை எடுத்துடணும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு, உரப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேக வச்சு பட்டாணி கடலை சேர்த்துக்கிறேன். பட்டாணி கடலை இல்லைன்னா கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக மல்லிக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஈவனாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டஃபிங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நல்லா ஈவனாக பிசைஞ்சு விட்டுட்டு மாவை வந்து 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. இப்போது மாவை 2ஆக பிரிச்சுட்டு மீதி மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும். இப்போது மாவை வீசி எடுத்துக்கலாம். இந்த மாவு வீசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி வீசி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி வீசி எடுத்துக்கணும். மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும், ரொம்ப மொத்தமாக ஆகிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மெலிசாக்கிடக்கூடாது. இப்போது இதை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி டம்ளர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடி எதையாச்சும் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட்டர் இருந்தால் கூட ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் நம்ம திருப்பி பிசைஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆயிலில் போட்டோன்னே மேலே எம்பி வந்தோன்னே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பி வந்துடும். பூரி பொரித்து எடுக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் சவந்தோன்னே இன்னொன்று பக்கம் பிரட்டி விட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா சவந்ததுக்கப்புறமா எடுத்துடுறேன். மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட்டாக வச்சுட்டு பொரித்து எடுக்கணும். லேசாக வச்சுட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு உப்பி வராது. இது வந்து நல்லா சவந்து விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். லேசாக சவந்திருக்கும் போது ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துன்னு வந்து சாஃப்டாகிடும். அதனால் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சவந்திருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரியே சாஃப்டாகிடும். எல்லா பூரியும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு பானிபூரிக்கு தேவையான பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பானிபூரி செய்கிறதுக்கு எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது. பூரியும் பொரித்து எடுத்தாச்சு, ஸ்டஃபிங்ஸு புளி பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இது மாங்காய் சீசனுங்கிறதுனால நான் கொஞ்சமாக மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு பூரி எடுத்து நடுப்புற இந்த மாதிரி சின்னதாக உடச்சி விட்டுக்கணும். பூரி வந்து நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்தால் தான் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மொறுன்னு இருக்கும், இல்லைனா சாஃப்டாகிடும். இப்போது கொஞ்சமாக ஸ்டஃபிங்ஸ் எடுத்து இது உள்ளார செட் பண்ணிக்கிறேன். இப்போது இது உள்ளார வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். புளி பேஸ்ட்டு நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பூரியும் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும் போது அந்த பானியில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் எல்லா பூரியும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதோட இந்த பானியும் சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பூரி எடுத்து இந்த பானியில் இப்படி முக்கி எடுத்து சாப்பிட வேண்டியதான்.
ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.